எப்பயும் போல அவங்க படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நமக்குலாம் நல்லா பணம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட போய் மீட் பண்ணுறாங்க. அவர்கிட்ட ஏதாவது இந்த இடத்த பற்றி சொல்லுங்கள் அப்படின்றாரு. அவரு அந்த இடத்த காமிக்கிறாரு. போய் பணத்தை தோண்டலான்னு போகிறாங்க. அந்த இடம் ரொம்ப தூரம் இருக்குது. எங்கன்னா மலை உச்சியில் இருக்குது. அந்த இடத்த போய் எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த இடமே ரொம்ப பயங்கரமாக மரங்கள் நிறைஞ்ச மாதிரி இருக்குது. எல்லாருமே ரொம்ப அச்சுறுத்தும் மாதிரி பார்க்குறாங்க. அவர் அந்த மண்ணை எப்பயும் போல சாப்பிட்டு பார்க்குறாரு. இந்த இடம் சரியில்லை, எனக்கு ரொம்ப தப்பாக படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இருக்கிறவங்களாம் கேட்காம எப்பயும் போல பணத்தாசை பிடிச்சி இல்லை, நம்ம இந்த இடத்த தோண்டி தான் ஆகணும், நமக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அவர் இல்லை, இது நமக்கு பெரிய ஆபத்து தரும் அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்கல. அவர் திரும்ப போய் அவர்கிட்ட பேசுகிறாங்க. உன் குழந்தைங்க எப்படியோ காப்பாற்றுங்க, நான் உங்ககிட்டலாம் எதுவும் மறைக்கல அப்படின்றாங்க. அந்த பொண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், வெட்டியான்கள் வச்சு குழியை தோன்றப்போ 5 பண்ணிங்க மூலிமா அந்த தீய சக்தி அதில் இறக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லி அவரும் ஒத்துக்கிறாரு. அந்த பணத்தை அவ்வளோ அந்த ஏதோ மந்திரம்லாம் சொல்லி அந்த பணத்தை தோன்றதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அந்த பணத்தை தோன்றாங்க. 5 பன்னியோட தலையை வெட்டி அந்த பன்னியோட மேலே அந்த ஆத்மாவை செலுத்திடுறாங்க. எப்படியும் அந்த பணத்தையும் தோண்டிடுறாங்க. வெட்டியான்களை வச்சு தோண்டி அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. பத்திரமா தோண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறப்ப தான் என்ன நடக்குதுன்னா, வானம்லாம் மேகம்லாம் ஒரு மாதிரி மாறுது. ஸோ எல்லாருமே என்னென்னா பயமாக பார்க்குறாங்க. அந்த பணத்தை தோண்டி எடுத்துகிட்டு போகிறப்ப அதில் அவர் காசு போடுறாரு. சரி, போயிட்டுருக்க நேரத்தில் தான் என்ன நடக்குதுன்னா, மழை வருது. மழை வரப்போ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு காரை நிறுத்தி, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இந்த சகுனம் சரியில்லை, நம்மளால் அந்த பணத்தை இறக்க முடியாது அப்படின்றாங்க. இல்லை, எனக்கு எப்படியோ எரிச்சாகணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இவர் வழியில் ஒருத்தரோட வீட்டை பார்க்குறாரு. அந்த வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு அந்த மலையை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, அந்த மலை என்னென்னா பல வதந்திகளாக சொல்லப்படுறாங்க. அதுக்கு தான் கல்லறை திருடர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் பணத்தை என்னென்னா அந்த பாக்ஸை திறந்து விட்டுறான். திறந்ததும் அதிலிருந்து ஏதோ ஒரு ஆத்மா கிளம்புற மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே தான் கதையே ஆரம்பிக்குது.